எதிர்கட்சிகள் அப்படிதான் செய்வாங்க. ஏன்னா இந்த டெமோக்ரஸில ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா ஆட்சியை பிடிக்கிறதுக்கு எது வேணாலும் செய்யலாம். 2 வாரம் இவர் என்ன தியானம் மோடுல இருந்தாரா, யோகாசனம் பண்ணிக்கிட்டு இருந்தாரா, அமைதியா இருந்தாரா, வேற எதுவுமே செய்யலையா? இவங்க கட்சிக்காரங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? கோயில்ல உட்கார்ந்து சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருந்தாங்களா, புதுமை நடக்கட்டும் அப்படின்ட்டு? என்னென்ன பண்ணாங்க அப்படின்றது நாடே பார்த்துச்சேங்க, இந்த உலகமே பார்த்துச்சு. ஸ்டாலினுடைய பெருந்தன்மையை தானே காட்டுது. இதுல குறைச்சு மதிப்பிடுறதுக்கோ இழிவா சொல்றதுக்கோ ஒண்ணுமே இல்லையேங்க. நீங்க சொன்னதை செஞ்சீங்களா, செய்யலையா? செய்ய முடியுமா, முடியாதா? அதை சொல்லியிருக்கணும். அந்த இடத்துல அவர்கிட்ட நேர்மை கிடையாது. விஜய்கிட்ட நேர்மை இல்லை. இந்த 10 ரூபாய் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கதை என்ன ஆச்சு? அதை உங்களால கட்டுப்படுத்த முடிஞ்சா? பாட்டிலுக்கு இப்ப 20 ரூபாய் ஆயிருக்கு. அப்படி செஞ்சாங்க, அதனாலதான் இப்ப இந்த பிரச்சனை இருக்கு. இப்ப ஏன் மேல பழிய போடுற அப்படின்னா, ஐயோ அப்படியெல்லாம் பேசக்கூடாதியா? இல்ல, நீங்க பொறுப்புல வந்துட்டீங்க. வந்து என்ன இனிஷியேட்டிவ் எடுத்தீங்கன்றத சொல்லுங்க. இதுல எல்லாத்திலயுமே அவங்களுடைய இயலாமையும் கையேலாத்தனத்தையும் தான் அவங்க வெளிப்படுத்துறது மாதிரிதான் இந்த பேச்சு இருக்கு. மழுப்பலா பேசி இருக்கிறாரு, உண்மையை பேசல. அதாவது சிரமங்கள் இருக்கு அப்படின்றத அவர் வெளிப்படையாக மனசு விட்டு பேசி இருக்கலாம். ஆனா அதுக்கு அவருடைய ஈகோ இடம் கொடுக்கல. உச்சமா முதல்வரவே எடுத்துக்கங்க, அவரு போட்டியிட்ட தொகுதி திருச்சி கிழக்கு. எதுக்கு இங்க திருச்சி கிழக்குக்கு வரணும்? ஏன் திருச்சி மேற்குக்கு போகல? ஏன் பக்கத்துல இருக்கிற ஸ்ரீரங்கத்துக்கு ஏன் போகல? ஸ்ரீரங்கத்துக்கு போயிருக்கலாம்ல. அங்க ஏன் ஒரு பிராமின் பையனை நிறுத்தி வைக்கிறாங்க? இடைத்தேர்தலுக்கு ஒரு ப்ரிப்பரேஷனாக தான் இந்த நன்றி அறிவிப்பு கூட்டம்ன்ற பேர்ல தேர்தல் பிரச்சாரம் தான் அவர் பண்ணி இருக்கிறாரு அப்படின்றது அப்பட்டமா தெரியுது. இல்ல, உள்ளங்கால குத்துன முள்ளு மாதிரி இருந்துகிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இருக்கும். இதை சால்வ் எல்லாம் பண்ணிட முடியாது. இதை வச்சுக்கிட்டு தான், இந்த நெருக்கடியோட தான் அவர் ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும். என்னன்னா, இவர் வரும்போது பொதுமக்களுக்கு இடைஞ்சல் ஏற்படுத்துறது, அதுக்காக தனியா இவருக்குன்ட்டு ஒரு ட்ராக் போட போறான் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹெலிபேட் வைக்க போறான் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து அந்த மாதிரி எல்லாம் நீங்க செய்ய வேண்டாம்னு நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். 1991 இருந்து 96 வரைக்கும் ஆட்சி செய்த ஜெயலலிதாவை போல இவர் டாம்பிக ஆர்ப்பாட்ட ஆரவார அரசியல் செய்ய போறாரா? அரசியல் தலைவராக முதல்வராக இருக்க போறாரா? இல்ல 2000 அந்த அடி வாங்கின பிற்பாடு 2011 2016 அந்த ஜெயலலிதாவை மாதிரி இருக்க போறாரா அப்படின்றது விஜய்க்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ். அடுத்து நம்ம ஆட்சிக்கு வராமல் தடுக்க திமுக பல சதிகளை செய்தது. இனிமேலாவது ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா செயல்பட்டு மக்கள் மனதில் இடம் பிடிக்க பாருங்க அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு ஒரு அட்வைஸையும் கொடுக்குறாரு. சரி, அட்வைஸ் கொடுக்கட்டும். ஆனா அதாவது தாவேகா இந்த முடிவு வந்ததுல இருந்து தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு இடையூறாக ஆட்சி அமைச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக திரை மறைவுல நடந்த வேலைகள் அதை பற்றி எல்லாம் இவர் சொல்றாரு, குறிப்பிட்டு சொல்றாரு. பின்னாடி இன்னும் விளாவாரியாவும் சொல்லுவாரு. இப்ப என்னன்னா, அது உண்மையில நடந்திருக்கலாம். ஆனா எதிர்கட்சிகள் அப்படிதான் செய்வாங்க. ஏன்னா இந்த டெமோக்ரஸில ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா ஆட்சியை பிடிக்கிறதுக்கு எது வேணாலும் செய்யலாம். எதிர்கட்சிகள் எப்படி இருக்கு சுமூகமா விட்டு மெஜாரிட்டியும் உங்களுக்கு கிடைக்கலையேங்க. அப்போ எப்படி மெஜாரிட்டி பண்ண முடியும் அப்படின்னு பாக்குறதுன்றத தப்பாவே சொல்ல முடியாது. இதுல திமுகவோ அதிமுகவோ ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்கனாலுமே கூட அது தப்பு கிடையாது. இந்த மக்கள் ஆட்சி அமைப்புல அவங்க செய்தது சரியானதுதான், அது குறைய சொல்ல முடியாது. அது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப இதுல இவங்க ரொம்ப அப்படியே புனிதர்களா இருந்துட்டாங்களா, தூய சக்தியா அமைதியா இருந்துட்டாங்களாமா? நீங்க பண்ணதையும் சொல்லுங்க. அப்போ அது எல்லாருக்குமே தெரியுமே. என்னன்னா தாமிகால இருந்து பண்ணாங்க, யாரெல்லாம் விலைக்கு வாங்கினாங்க, என்னெல்லாம் அனுப்பி வச்சு இந்த சோஃபா கிஃபான் எல்லாம் சொல்றாங்க, அது எல்லாமே புதுசா இருந்துச்சு. அதாவது கிரியேட்டிவா யோசிச்சிருக்காங்க, இன்னோவேட்டிவா யோசிச்சிருக்கிறாங்க, அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க. இப்ப அந்த சைடையும் நம்ம மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. திமுக அதிமுக மட்டும் இந்த மனுவரிங் பண்ணல, தாவேகாவும் பண்ணியிருக்கிறாங்க, விஜயும் பண்ணியிருக்கிறார். அடுத்து 2 யூனிட் மின்சாரத்தை பத்தி சொல்றாரு. 100 யூனிட் திமுக கொண்டு வந்தா சொல்றாங்க. ஆனா இல்ல, மேடம் ஜெயலலிதா கொண்டு வந்தது, அவங்க திட்டம் தான் அது அப்படிங்கிறத சொல்றாரு. ஆமா, அந்த 200 யூனிட்டை பத்தி சொல்றாரு இல்லையா? இதுல அது 100 யூனிட் ஜெயலலிதா கொண்டு வந்தது. ஓகேப்பா, ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டம் தான். அதனால என்ன, இப்போ நீங்க
ஒவ்வொரு மாசமும் 200 யூனிட் ஃப்ரீயா கொடுக்குறீங்களா? இல்ல. அதை பத்தி பேசல. எப்படி மழுப்பிட்டு போறாரு பாத்தீங்களா? இதுதான் நேர்மையின்மைப்பா. நேர்மையாகவே அவர் நடக்கல. இதுல பேசுனது பிரச்சனை. இந்த மாதிரி ஈபில பிரச்சனை இருக்கு, என்னால மாசத்துக்கு 200 யூனிட் கொடுக்க முடியல அப்படின்றத ஒத்திருந்திருக்கணும். இதுல போயிட்டு திமுக கொடுக்கல சரி, ஆனா திமுக ஆட்சியில கொடுத்தாங்க. இனிஷியேட் பண்ணது, தொடங்கி வச்சது ஜெயலலிதா. இப்ப ஸ்டாலின் நினைச்சிருந்தா அந்த 5 வருஷத்துல அது நிறுத்திருக்க கூட செய்யலாம் இல்லையா? அதை கண்டினியூ பண்ணதுன்றது அவருடைய பெருந்தன்மையை தானே காட்டுது. ஸ்டாலினுடைய பெருந்தன்மையை தானே காட்டுது. இதுல குறைச்சு மதிப்பிடுறதுக்கோ இழிவா சொல்றதுக்கோ ஒண்ணுமே இல்லையேங்க. நீங்க சொன்னதை செஞ்சீங்களா செய்யலையா? செய்ய முடியுமா முடியாதா? அதை சொல்லியிருக்கணும். அந்த இடத்துல அவர்கிட்ட நேர்மை கிடையாது. விஜய்கிட்ட நேர்மை இல்ல. அடுத்து வந்து இந்த டாஸ்மாக் எல்லாம் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. அதுலதான் சொல்றது பெண்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. தெருக்கு போதைப் பொருளை வந்து நீங்க அதிகரிச்சு வச்சுட்டு நிறைய பேர் வந்து அழுதுட்டு இருக்காங்க பெண்கள்லாம். ஆனா நான் வந்து டாஸ்மாக் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. டாஸ்மாக க்ளோஸ் பண்ணிட்டேன்றாரு. அதுக்கப்புறம் திரும்ப திமுக மேல பழிய போடுவார் இல்லையா? அந்த இதுல அப்படி அடுத்து அந்த இது சொல்லிடுங்களேன், என் மேல பழிய போடுறீங்க அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப அதுதான் பாயிண்ட். அதாவது இப்ப இவரு இந்த டாஸ்மாக் பத்தி சொல்லும் போது 717 கடைகள் அந்த அதை பத்தி தான். டாஸ்மாக் முழுசா எல்லாம் மூடல. அதுலயுமே இந்த பொதுமக்கள், அதாவது பஸ் ஸ்டாண்டு, ஸ்கூலு, கோயிலு இதுகளுக்கு பக்கத்துல இருக்கிறது அதையுமே முழுசா மூடி முடிக்கல. அது தெரிஞ்சுக்கணும். ஆரம்பிச்சிருக்கிறாங்க, சில இடங்கள்ல மூடி இருக்கிறாங்க, பல இடங்கள்ல இன்னும் மூடவே இல்லை. அப்புறம் என்ன, இந்த 717 இந்த லிஸ்ட்ல வராத இடங்களும் இது மாதிரி நிறைய இருக்குன்ட்டு மக்கள் அங்கங்க போர்க்கொடி தூக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் யதார்த்தம். அவர் மூடிரல, அங்கேயுமே அவர் முழு உண்மையை சொல்லல. அடுத்து என்னன்னா, எப்ப சரி டாஸ்மாக் கடையை நீங்க மூடுனீங்கன்னே வச்சுக்கிருவோம், இந்த 10 ரூபாய் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கதை என்ன ஆச்சு? அதை உங்களால கட்டுப்படுத்த முடிஞ்சா? பாட்டிலுக்கு இப்ப 20 ரூபாய் ஆயிருக்குது. அதுக்கு சான்றுகள் இருக்கு, எவிடன்ஸ் இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. அதை நியாயப்படுத்தி பேசுற காணொலிகளையுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது டாஸ்மாக் ஊழியர்கள் சொல்றது. இப்ப இத பத்தி பேசவே இல்லை. இப்ப டாஸ்மாக்னு சொல்றது இல்ல, இதுதான் கள யதார்த்தமா இருக்கு. அடுத்து இந்த மூடின இடங்கள்ல எல்லாம் அவங்க அந்த குடிமக்கள் பாவம் படுற பாட நம்ம பார்த்தோம். எவ்வளவு தூரம் கியூல நின்று அந்த பார்ல, பிரைவேட் பார்ல போய் இந்த சரக்கை வாங்குறதுக்கு படுற கஷ்டம். இப்ப அவங்களையும் நம்ம பொருட்டா எடுத்துக்கணுமா இல்லையா? அவங்களையும் மனிதர்களா, மாண்பு உள்ளவர்களா மதிக்கணுமா இல்லையா? இப்ப அவங்களுக்கு அவங்க அந்த குடியில இருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கோம் அப்படின்றத பத்தி பேசியிருந்தாங்கன்னா நம்ம பாராட்டலாம். இப்ப இந்த குடின்றதுல இவ்வளவு அம்சங்கள் இருக்கு, அதை எதையுமே பண்ணாம நான் டக்குன்னு இது பண்ணிட்டேன் அப்படின்றாப்ல. அப்புறம் போதை கலாச்சாரத்தை பத்தி பேசுறவரு, போதை கலாச்சாரத்தை இருக்குதுன்றது தெரியும்ல உங்களுக்கு. அதாவது அதை சொல்லித்தானே நீங்க ஆட்சிக்கே வந்தீங்க. குடி பிரச்சனை இருக்கு, போதை கலாச்சாரம் இருக்கு, பெண்களுக்கு எதிரான அந்த தீமை நடந்துகிட்டு இருக்கு, வன்கொடுமை தொடர்ந்துகிட்டு இருக்கு, அப்படி எல்லாம் சொல்லிட்டு தான் நீங்க வந்தீங்க. இதெல்லாம் நான் வந்த உடனே நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தீங்க. இப்ப வந்து அதுக்கு என்ன நீங்க செஞ்சிருக்கிறீங்கன்றது சொல்லணுமா இல்லையா? திரும்ப அப்ப போயிட்டு அப்படி செஞ்சாங்க, அதனாலதான் இப்ப இந்த பிரச்சனை இருக்கு, இப்ப ஏன் மேல பழிய போடுற அப்படின்னா, ஐயோ அப்படியெல்லாம் பேசக்கூடாதியா? இல்ல, நீங்க பொறுப்புல வந்துட்டீங்க, வந்து என்ன இனிஷியேட்டிவ் எடுத்தீங்கன்றத சொல்லுங்க. இந்த சிங்கப்பெண் இதை வந்து அடுத்த வாரம் தான் ஆரம்பிக்க போறதா நீங்க சொல்றீங்க. போன வாரம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏன் ஆரம்பிக்கல அப்படின்றதுக்கு காரணம் சொன்னார் அவரு. எல்லா விழாவுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு ஏன் அதை பண்ணல, ஏன் லான்ச் பண்ணல? காரணமே கிடையாது. இப்ப நான் ஆரம்பிக்க போறேன், அடுத்த வாரத்துல பண்ணிடுவேன் அப்படின்றாரு. இதுல எல்லாத்திலையுமே அவங்களுடைய இயலாமையும் கையேலாத்தனத்தையும் தான் அவங்க வெளிப்படுத்துறது மாதிரிதான் இந்த பேச்சு இருக்கு. மழுப்பலா பேசி இருக்கிறாரு, உண்மையை பேசல. அதாவது சிரமங்கள் இருக்கு அப்படின்றத அவர் வெளிப்படையாக மனசு விட்டு பேசி இருக்கலாம். ஆனா அதுக்கு அவருடைய ஈகோ இடம் கொடுக்கல. அடுத்து சொல்றாரு, வேர்ல வெந்நீரை ஊத்திட்டு போறவங்களை பத்தி நம்ம பேசிதான் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அந்த குதிரை பேரம் நடத்துறது யாரு அப்படிங்கிறத சொல்றாரு. ஆனாதான் எங்களை பார்த்து குதிரை பேரம் நடத்துறதுன்னு சொல்லி விமர்சிக்கிறீங்க. ஆனா இந்த விஜய் ஆட்சி அமைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக திமுகவும் மற்றும் பலரும் சேர்ந்து என்னென்ன கூத்துக்களை செஞ்சாங்க, இருவரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க திட்டமிட்டதும் இதுதான் குதிரை பேரம் அப்படிங்கிறத சொல்றாரு. அதாவது அதை பத்தி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம், தனியா காணொலியிலையும் பேசியிருக்கோம், இப்பயுமே நம்ம சொல்லிட்டோம். குதிரை பேரம்ன்றது இவங்க இந்த திமுக அதிமுக 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும், தாவேக ஆட்சிக்கு வரக்கூடாது
இவங்க ஆட்சிக்கு வந்துடணும் அப்படின்னு முயற்சி செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அந்த முயற்சி தப்பு கிடையாது அப்படின்றதான் என்னுடைய கருத்து. பலருடைய கருத்து அதுதான். அதாவது அப்படிதான் இந்த இந்த நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸி அப்படித்தான் இருக்கு. ஆட்சியை பிடிப்பது, அதிகாரத்தை கைப்பற்றுவது அப்படின்ட்டு வரும்போது இதுல என்ன நீதி நியாயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? யார்கிட்ட நம்பர் இருக்கிறோ ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு எம்எல்ஏஸ் யார்கிட்ட இருக்கிறாங்களோ, எந்த அணிகிட்ட இருக்கோ அவங்க ஆட்சி அமைக்க போறாங்க. உங்ககிட்ட இல்ல இல்லைங்க. அப்புறம் எதுக்கு நீங்க அவங்கள வந்து அமைக்க கூடாது நீங்க எப்படி எதிர்பார்க்கிறீங்க? பேசுறாரு. நமக்கு எதுக்கு வேற அரசியல், நம்ம குதிரை பேரத்துல ஈடுபடல, நம்மள வந்து விமர்சனம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தானே இவருடைய பேச்சு இருக்குது. இல்ல அதுதான் அதத்தான் சொல்றேன். அது வந்து இப்போ திமுக அதிமுக அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க அப்படின்ட்டு இவங்க சைடுல என்ன அப்படின்ற கேள்வியை தான் நம்ம கேட்கிறோம். இவரு அமைதியா இருந்தாரா? அப்படியே ஜெபத்திலையும் தியானத்திலையுமா இருந்தாங்க? ரிசல்ட் வந்ததுல இருந்து இவர் முதலமைச்சரா பொறுப்பேற்றது, அதுக்கப்புறம் இந்த மந்திரி சபை அமைச்சது, இது வரைக்கும் நடந்த அந்த காலத்தை எடுத்துக்கங்க 2 வாரம். அந்த 2 வாரம் இவர் வந்து என்ன தியானம் மோடுல இருந்தாரா? யோகாசனம் பண்ணிக்கிட்டு இருந்தாரா? அமைதியா இருந்தாரா? வேற எதுவுமே செய்யலையா? இவங்க கட்சிக்காரங்க என்ன பண்ணாங்க? கோயில உட்காந்து சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருந்தாங்களா? புதுமை நடக்கட்டும் அப்படின்ட்டு என்னென்ன பண்ணாங்க அப்படின்றது நாடே பார்த்துச்சேங்க. இந்த உலகமே பார்த்துச்சு. தாவிகா சைடுல இருந்து என்னென்னலாம் பண்ணாங்க, விஜயே என்ன பண்ணாரு, முதல்வர் ஆகுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, முதல்வர் ஆன உடனே என்ன பண்ணாரு, எப்படி அவர் மந்திரி சபையை கட்ட அமைச்சாரு அப்படின்றது எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். கண்ணு முன்னாடி நடந்த விஷயங்கள் இதெல்லாம். இதை எப்படி இவர் வந்து அப்படியே ஒரு திரையை போட்டு மறைச்சிட்டு இந்த பக்கம் மட்டும் நீங்க பாருங்கன்னு சொல்ல முடியும்? நாங்க 2 சைடையும் தான் பார்த்தோம். மக்கள் 2யுமே பார்த்துருக்குறாங்க. அதுல விஜய் தப்பிக்க முடியாது. அவங்க சைடுல அவங்க என்ன பண்ணாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அடுத்து திமுக வந்து தீய சக்தி மட்டும் சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா தீய சக்தியை வந்து தீர்ந்து போன சக்தியோட பேரம் பேசி ஆட்சி அமைத்து கொள்ளையடிக்க திட்டம் போட்டாங்க. அப்புறம் வந்து திமுக தீய சக்தி மட்டுமின்றி மக்களிடம் இருந்து தூரமான போன தூர சக்தி அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து தீர்த்து போன சக்தியோடு ஆட்சி அமைக்க நினைத்து திமுக தூர்த்து போன சக்தியாவும் மாறிவிட்டது. திமுக நம்ம எதிர்க்க நம்மளுக்கு வந்து எல்லாமே நன்மையாதான் இருக்கும், எல்லாமே நமக்கு நன்மைதான் அப்படிங்கிற மாதிரி அவர் எடுத்துக்கிட்டு சொல்றாரு. ஆமா, இது வந்து அது எழுதி கொடுத்தவங்க இந்த ராஜ்மோகன் மாதிரி ஆள் யாரு எழுதி கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. இது டி ராஜேந்தர் ஸ்டைல்ல கொண்டு போய் ஒரு காமெடியா பேச்சு போகுது. ஒரு முதலமைச்சர் அந்த இதுல இல்லாம ஒரு தேர்தல் டயத்துல அந்த நடந்தது இல்லையா, தேர்தலுக்கு முந்தைய பிரச்சாரம், அந்த பிரச்சார துணியில இது அமைஞ்சிருக்கு. இதுல அந்த அந்த சக்திகளை பத்தி எல்லாம் அவரு பேசுறதுன்றது, அவர் பேசல. நீங்க உன்னை கவனிச்சீங்களா என்னன்னு தெரியல. அந்த அதிமுகவை பத்தி சொல்லும் போது அது தீர்ந்து போன சக்தின்னு சொல்றதுக்கு அப்படியே ஒரு நிமிஷம் அந்த வார்த்தைய அப்படி யோசிப்பாரு. யோசிச்சுட்டு தீர்ந்ததுன்னு சொல்லிடுவாரு. அப்புறம் அந்த தீர்ந்து போனதுக்கு அப்புறம் திமுகவுக்கு தூர்ந்துன்னு வார்த்தை வரணும், அது வரல. உடனே அவரு டெக்ஸ்ட ரெஃபர் பண்ணுவாரு. அதாவது அதான் எழுதி கொடுத்ததை அவர் வந்து மனப்பாடம் பண்ணி இருக்கிறாரு. மனப்பாடம் பண்ணி அந்த டெலிவர் பண்ணதுல எதுக்கு தீர்ந்துன்னு சொல்றது, எப்ப தூர்ந்துன்னு சொல்றதுல அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அது தெரியுது. ஓகே, சரி, அது சைட்ல நம்ம பார்த்து அப்சர்வ் பண்ணதை நம்ம சொல்றோம். இப்போ அந்த தீர்ந்து போன சக்தின்னு சொல்றாரு பாத்தீங்களா, அந்த பாயிண்ட் நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அதிமுகவை எப்படி தாவேகா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முழுங்கி அப்படியே டைஜஸ்ட் பண்ணிடுது அப்படின்றது, அப்படி டோட்டலா அதை வந்து நீர்த்து போக வச்சு தீர்ந்து போக வச்சிருச்சு வைக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். அதை தான் இவர் வேற வார்த்தையில சொல்றாரு. இப்போ திமுக எப்படி தூர்ந்து போயிடுச்சு அப்படின்னா, அது வந்து இந்த தீர்ந்து போன சக்தியோட கூட்டு சேர்ந்ததுனால இது தூர்ந்து போயிடுச்சு அப்படின்றாரு. தூர்ந்து போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, வேரோட அது கருகி போயிடும் அப்படின்றத தூர்ந்து போறது. ஒரு செடி எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஏர்ல பாதிப்பு ஏற்படும் போதுதான் தூர்ந்து போகும், இல்லாட்டி மேல வாடத்தான் செய்யும். தண்ணி இல்லாமலோ இதெல்லாம் இருக்கும்போது வந்து வாடும், அப்புறம் தண்ணி விட்ட உடனே வந்துடும். இது வந்து வேரோட்டமா பிரச்சனை இருக்கும்போது வேறு அழுகி போயிடுது அல்லது வேறு வந்து இதா போயிடுச்சு அப்படின்னா, காஞ்சு போயிடுது அப்படின்ற பட்சத்துலதான் அந்த செடி வந்து தூர்ந்து போயிடும். இப்ப அந்த மாதிரி வேரோட்டமான பிரச்சனை திமுகவுல இருக்கு அப்படின்றத சொல்றாரு. நம்ம புரிஞ்சுக்கிட்டா அது உண்மைதான். வேரோட்டத்துல பிரச்சனை இருக்கு திமுகவுல.
அடுத்து அவர் சொன்னது பாத்தீங்கன்னா இந்த ஜாதி மதம் வாக்குக்கு பணம் கொடுப்பது இது எல்லாத்தையுமே வந்து இந்த தேர்தலை வந்து உடைத்துட்டோம். ஸ்டாலின் போல வந்து எந்த ஊசலாட்டமும் எனக்கு இல்ல. மதச்சார்பற்ற தன்மை வந்து எந்த சமரசம் அல்ல. மாநில உரிமை நதிநீர் உரிமைகளை ஒருபோதும் வந்து விட்டு தர மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு அவரு. ஆமா, அப்படியெல்லாம் எதையுமே விட்டு தர மாட்டேன்னு சொன்னவரு இப்ப காவிரி டெல்டால திருச்சியில பேசுறாரு. அது நதி நீரை பத்தி பேசவே இல்லை, காவிரியை பத்தி பேசல. அங்க கூடியிருக்கிற மக்களுக்கு முதல் தடவையா முதல்வர் ஆன உடனே வந்து பேசுறவரு அந்த மாதிரி இஷ்யூஸை பத்தி எதையுமே பேசல. அவர் தீய சக்தி தூய சக்தின்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நீட்டமா ஒரு பெரிய ஒரு தூர சக்தி பாரசக்தி அந்த சக்தி இந்த சக்தி அப்படின்னு அந்த அளவுக்கு தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாரே தவிர மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முதலமைச்சராக எப்படி அதை அட்ரஸ் பண்ண போறாரு அப்படின்றத சொல்லல. ஆனா அவர் லிஸ்ட் பண்றாரு இதை எதையுமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு. இல்ல விட்டு கொடுக்க மாட்டீங்க சரிப்பா, இப்ப என்ன அதுக்கு என்ன இனிஷியேட்டிவ் நீங்க எடுத்திருக்கிறீங்க? பிரைம் மினிஸ்டர் நீங்க பார்க்கும்போது கூட அந்த ஒரு விஷயத்த சொன்னீங்க, சொல்லிட்டு வந்துட்டீங்க. அது என்ன நடந்துச்சு, அதுக்கு ஃபாலோ அப் என்ன? இது வரைக்கும் அங்க பிரைம் மினிஸ்டர்கிட்ட என்ன பேசினாங்க, என்ன நடந்துச்சு, என்ன ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்ட்டு அபிஷியலா எந்த அறிவிப்புமே வரல. தமிழ்நாடு அரசு சார்பாக அல்லது விஜய் முதலமைச்சருடைய சார்பாக எந்த செய்தியுமே நமக்கு தெரியல, தரப்படல. அது அந்த அளவுலதான் இருக்கு. அவருடைய இது மக்கள் பிரச்சனையை பத்தி அவர் பேசுறாரு அப்படின்றது. அந்த ஜாதி மதம் பணம் கொடுக்கறத வந்து நம்ம உடச்சு எடுத்துட்டோம்னு சொல்றாருல. அது ஒரு அது அந்த இருந்துச்சு அவர் மேல வந்து பெரம்பலையும் தேர்ந்தெடுத்தது வந்து கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்கிறாங்க. திருச்சியில வந்து குறிப்பா அவர் சார்ந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதிகமா இருக்கிறாங்கிறதா அந்த 2 தொகுதியிலுமே போட்டிடுறாரு அப்படிங்கிற பத்தி விமர்சனங்களும் வந்துச்சு. ஆனா நாங்க அதையெல்லாம் தகர்த்து எடுத்துட்ட உடச்சு எடுத்துட்டோம்னு சொல்லி இப்ப சொல்றாருல. இல்ல அது பேச்சுக்கு சொல்றாரு. ஒரு சைடுல நம்ம பார்க்கும்போது மற்ற கட்சிகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது எப்படின்னா இந்த தேர்தல்ல டாமினன்ட் மக்கள்கிட்ட வந்து பிரதானமா போய் சேர்ந்தது விஜய் அப்படின்ற அந்த தனி நபர், அந்த விஜயினுடைய இமேஜ், அந்த விசில் சின்னம், அதுதான் பிரதானமா அதாவது டாமினண்டா போய் சேர்ந்தது ஒரு மக்கள்கிட்ட. அதனால என்னன்னா அந்த தொகுதியில நிற்கக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸினுடைய பின்புலத்துக்கு பல இடங்கள்ல முக்கியத்துவம் கொடுக்கல, மக்கள் முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனா தாவேகா அந்த கேண்டிடேட்ஸை ஃபைனலைஸ் பண்ணி ஃபீல்டு பண்ணாங்கல்ல, அப்ப பண்ணும்போது இது எல்லாத்தையுமே கணக்குல எடுத்துதான் பண்ணியிருக்கிறாங்க. மயிலாப்பூர்ல யாரு, இந்த இதுல யாரு, நீ ஒவ்வொரு தொகுதியா எடுத்துக்கங்க, அதனுடைய உச்சமா முதல்வரவே எடுத்துக்கங்க. அவரு போட்டியிட்ட தொகுதி திருச்சி கிழக்கு. எதுக்கு இங்க திருச்சி கிழக்குக்கு வரணும்? ஏன் திருச்சி மேற்குக்கு போகல? ஏன் பக்கத்துல இருக்கிற ஸ்ரீரங்கத்துக்கு ஏன் போகல? ஸ்ரீரங்கத்துக்கு போயிருக்கலாம்ல. அங்க ஏன் ஒரு பிராமின் பையனை நிறுத்தி வைக்கிறாங்க? ஒரு இளைஞரை, இப்ப பையன் சொன்ன நான் அந்த வார்த்தையை எடுத்துக்கிறேன், ஒரு பிராமண இளைஞரை ஏன் அங்க நிறுத்தி வைக்கிறாங்க ஸ்ரீரங்கத்துல? இவர் நின்றுக்கலாமே. ஆனா அவர் நிக்கல. இவர் வந்து திருச்சி கிழக்குல தான் நிக்கிறாரு. அதே மாதிரி இப்ப சென்னையில எத்தனையோ தொகுதி இருக்கு, அவரு திருவல்லிக்கேணியில நின்று இருந்திருக்கலாம், அங்க நிக்கல. இல்ல வேற எங்கே வேணாலும் நின்று இருந்திருக்கலாம். ஆனா பெரம்பூரை ஏன் செலக்ட் பண்ணி நிக்கிறாரு அப்படின்னா அங்க இவருக்கு தேவையான அந்த தலித் மக்களுடைய வாக்குகள் நிறைய இருக்கு, அடித்தட்டு மக்களுடைய வாக்குகள் இருக்கு. அது யாரு என்ன விவரம் அப்படின்றத இவர் ஆதவர்ஜனா அந்த தேர்தல் டயத்திலேயே பேசியிருப்பாரு, இந்த மாதிரி எல்லாம் மக்கள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அதை வந்து விமர்சனத்துக்குள்ளான ஒரு பேச்சு, அது மக்களை கொச்சைப்படுத்துறது மாதிரி. அப்படிப்பட்ட கீழ்நிலையில இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள், சமூக அமைப்புல கீழ்நிலையில இருக்கக்கூடியவங்க, பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடியவங்க, ஜாதி ரீதியாகவும் இந்த பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க அதிகமாக இருக்கக்கூடியது, உழைக்கும் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடியது, இவங்க எல்லாமே விஜய்க்கு ரசிகர்களா நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால அங்க போய் நிக்கிறாரு. இவர் வந்து ஒன்னும் ரொம்ப அப்படியே இன்னசென்டாலாம் அப்பாவியாவெல்லாம் எந்த முடிவை எடுத்துடல. அவர் எல்லாமே யோசித்து பார்த்து இருக்கிறாரு. அடுத்து எல்லாமே வசதியானவங்களா இருக்கிறாங்களா இல்லையா, பணம் செலவு பண்ண முடியுமா அப்படின்ற அதையுமே கணக்குல எடுத்துதான் கேண்டிடேட்ஸை ஃபைனலைஸ் பண்ணி ஃபீல்டு பண்ணி இருந்திருக்கிறாங்க. அதான் உண்மை. ஆனா என்ன அப்படின்னா இதுல விஜய்ன்ற அந்த பிம்பம் மேலோங்கி இருந்ததுனால மற்றவங்க எல்லாருமே அதாவது மக்களுடைய கவனத்தை ஈர்த்து அது ஒரு முக்கியமான ஃபேக்டரா அவங்க கன்சிடர் பண்ணல அப்படின்றது உண்மைதான். அடுத்து சொல்றாரு 234 தொகுதியுமே வந்து நம்ம தொகுதி தான். பெரம்பூர் திருச்சி வந்து எனக்கு 2 கண்கள்,
திருச்சி வந்து எனக்கு செல்ல பிள்ளை அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்டே பேசணும். அது இது கடைசியில தான் ஆமா சொல்றாரு, திருச்சி வந்து எனக்கு செல்ல பிள்ளை அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இது எதுக்காக சொல்றாருன்னா, உங்கள் வீட்டுல ஒருத்தவர் தான் வேட்பாளரா இடைத்தேர்தல வந்து நிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அதுக்கு முன்னாடி இந்த இதை சொல்றாரு. ஆமா அத நம்ம இத சொல்லிட்டோம். இது என்னன்னா, இது இடைத்தேர்தலுக்கு ஒரு ப்ரிப்பரேஷனாக தான் இந்த நன்றி அறிவிப்பு கூட்டம்ன்ற பேர்ல தேர்தல் பிரச்சாரம் தான் அவர் பண்ணி இருக்கிறாரு அப்படின்றது அப்பட்டமா தெரியுது. அதுதான் உண்மையும் கூட. ஏன் இவர் வந்து நன்றி சொல்றவர்னா, பெரம்பூருக்கு போய் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லி இருக்கலாம்ல. சென்னையில தானங்க இருக்கு பெரம்பூர். அவர் அங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. மக்களுக்கு அவங்களுக்கு முதல்ல நன்றியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து சொல்லி இருந்திருக்கலாம். இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. நான் அவர் பொறுப்பேற்றே இப்போ 2-3 வாரம் ஆக போகுது இல்லையா? இவ்வளவு நாளும் அவர் சொன்னது எல்லாத்தையும் நம்ம திரும்ப பேசணும்னா, அவர் என்ன சொன்னாரு, நான் பதவியேற்ற உடனே அப்புறம் ஒவ்வொரு கிராமமா வந்து நான் உங்களை சந்திப்பேன் அப்படி இப்படி எல்லாம் சொன்னாரு. அது இது வரைக்கும் எதுவும் நடக்கல. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பிஸியா இந்த மாதிரி அந்த குதிரை பேரம் அப்படின்றது ஒரு பக்கம் செய்யறாங்க அப்படின்றதுனால அதை தவிர்க்கணுன்றதுக்காக இவங்க குதிரை அல்லாத பேரம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இதுலயே பொழுது போயிடுச்சு அவங்களுக்கு. இப்போ ஓரளவுக்கு ஸ்டெடியா ஆயிருமா என்னான்னு தெரியல. ஆனா இது ஒரு அந்த இதுல உள்ளங்கால்ல குத்துன முள்ளு மாதிரி இருந்துகிட்டுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இருக்கும். இத சால்வ் எல்லாம் பண்ணிட முடியாது. இதை வச்சுக்கிட்டு தான் இந்த நெருக்கடியோட தான் அவர் வந்து ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும். இதெல்லாம் தீர்த்துட்டு இல்ல எதிர்கட்சிகள்லாம் எல்லாமே அடங்கி ஒடுங்கி போயிடணும், அப்பதான் நான் வந்து ஆட்சியை செய்வேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்க முடியாது. அது 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 அந்த மாதிரி இருக்கு. இப்போ இந்த கூட்டம் நடத்தினதே இந்த இடைத்தேர்தலுக்காக தான் நடத்தி இருக்கிறாரு. இவர் பேசினதுமே இந்த இடைத்தேர்தல் அதை முன்வைத்த பிரச்சாரம் தான். இது முதல்வராக பேசல, தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் தான் இங்க பேசி இருக்கிறார். அந்த பெரம்பூர் திருச்சி 2 கண்கள் சொல்றாங்கல்ல, 234 தொகுதிக்குமான முதல்வர் தானே இவரு. அந்த 2 தொகுதிகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து இவர் அரசோட திட்டங்களா இருக்கட்டும் எது வேணாலும் பண்றதுங்கிறது கரெக்டா இருக்கும். ஏற்கனவே ஸ்டாலின் வந்து அந்த மாதிரி குளத்தூருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்ணாரு. ஆனாலுமே அவரால் வெற்றி பெற முடியல. இவர் வந்து 2 தொகுதியில் என் கண்கள், அப்ப மத்த தொகுதிகள்லாம் என்னது? ஆமா, இது அதாவது ஸ்பெஷலா சொல்றாரு அவர் கேண்டிடேட், அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ அப்படின்ற அர்த்தத்துல அவர் சொல்றாரு. மற்றபடி முதல்வராக அவரு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே பொதுவானவர் தான். இப்போ என்னன்னா, இந்த ஸ்டாலின் பண்ணது ஒரு மிஸ்டேக் தான். எனக்கு அதுல எல்லாம் ரொம்ப கோபம் கூட. ஏன்னா ஒரு தொகுதியில எத்தனை 1000 கோடிகள் நீங்க செலவு பண்ணிருக்கிறீங்க. எதுக்காக அந்த தொகுதியில அவ்வளவு பணத்தை நீங்க செலவு பண்ணீங்க? அப்போ அதே மாதிரி நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதிக்கும் செலவு பண்ண முடியுமா? பண்ணிருக்கணும் தானே. அப்போ ஏன் பண்ணல? இப்போ நான் இப்ப இருக்கக்கூடிய இந்த தொகுதியில எதுவுமே நடக்கலங்க. 5 வருஷத்துல எந்த வேலையுமே நடக்கல. ஆனா அங்க பாத்தீங்கன்னா அத்தனை 1000 கோடி செலவு பண்ணி என்னென்னத்துவோ கட்டி வச்சிருக்கிறீங்க. ஏங்க அப்படி பண்றீங்க? அதாவது டெவலப்மெண்ட்ன்றது பரவலாக இருக்கணும், இன்க்ளூசிவா இருக்கணும், எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடியதாக இருக்கணும். நீங்க ஒரு இடத்துல பண்ணிட்டீங்க, இப்ப என்னன்னா பக்கத்துல இருக்க தொகுதிக்காரனே பொறாமப்படுறான். அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா நமக்கு இந்த மாதிரி வரலையே அப்படின்ட்டு. அது வந்து சரியான அணுகுமுறையே கிடையாது. தயவு செய்து விஜய் அப்படி செஞ்சிடவே கூடாது. அவர் செய்ய மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் செய்யணும். அதனால இவரு செல்லப்பிள்ளை அப்படின்னு சொன்னது எல்லாமே இந்த இதுக்காக தேர்தலை முன் வச்சுதான்ப்பா. இது இடைத்தேர்தல் முடிஞ்ச பிற்பாடுதான் விஜய்க்கு எது சொந்த பிள்ளை, எது செல்ல பிள்ளை, எது தத்து எடுத்த பிள்ளை, தத்து கொடுத்த பிள்ளை எது அப்படின்றதெல்லாம் இனிமேல் தான் தெரியும். இந்த இடைத்தேர்தல் முடியணும். அது வரைக்கும் இடைத்தேர்தலுக்கான ஸ்டண்ட் தான் இது எல்லாமே. இறுதி அவர் சொல்றது வந்து என் கடனினை உங்களுக்கு பணி செய்து இருப்பதே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. எப்பயும் போல இந்த கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம் அப்படிங்கறது சொல்லி முடிக்கிறாரு. ஆமா, இனிமேலு இதுதான் முழு நேர அரசியல்வாதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்றது சரி. இப்ப என்ன பார்க்கும்போது அந்த பிரச்சார டயத்துல இருந்த விஜய்க்கும் இப்போ ஒரு முதல்வரான பிற்பாடு அவருடைய ஸ்கெட்யூல், லைஃப் ஸ்டைல், அதை பார்க்கும்போது வித்தியாசம் தெரியுது. ஐ திங்க் இத வந்து அவரு அந்த பொறுப்பை சீரியஸா எடுத்துக்கிட்டாரு அப்படின்றது தெரியுது, வெளிப்படையாகவே தெரியுது. இதை அப்படியே தொடர்ந்து செய்தாரு அப்படின்னா நல்லா இருக்கும். அவரை வாழ்த்துறோம் இந்த மாற்றத்திற்கு. இல்ல மாற்றமா, இல்ல ஒருவேளை மாற்றம்னு இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோமா, தப்பு நம்ம மேலதான் இருந்துச்சா அப்படின்றதும் தெரியல. ஆனா கண்டிப்பா அவர் வந்து இந்த அலுவலகத்துக்கு வர்றது அதெல்லாமே இருக்கு. இப்ப என்னன்னா இவரு வரும்போது
பொதுமக்களுக்கு இடைஞ்சல் ஏற்படுத்துறது, அதுக்காக தனியா இவருக்குன்ட்டு ஒரு ட்ராக் போட போறான் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹெலிபேட் வைக்க போறோம் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து அந்த மாதிரி எல்லாம் நீங்க செய்ய வேண்டாம்னு நானு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். மக்கள்ல ஒருத்தரா அவர் மாறும்போதுதான் அவரு நீண்ட காலம் மக்களுக்கானவராக இருப்பார். மக்களால் நேசிக்கப்படக்கூடியவராக இருப்பார். அப்படி இல்லாட்டினா வெறுப்பாய் போயிடும். ஜெயலலிதா இந்த 91ல முதல்வராகி பண்ணின ஆர்ப்பாட்டங்கள் தான் அந்த 5 வருஷத்துல அவங்கள தூக்கி கடாசிச்சு அடி படுபாதாளத்துல கொண்டு போய் தள்ளி விட்டுச்சு. அதுக்கப்புறம் அவங்க திரும்பி மனம் மாறி உண்மையை உணர்ந்து மக்களுடைய உணர்வு என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மாவா, செல்வியாக இருந்தவங்க அம்மாவா மறு அவதாரம் எடுத்து வந்த பிற்பாடுதான் அவங்களால நீடிச்சு நிக்க முடிஞ்சது. 2 தடவை தொடர்ந்தும் ஜெயிக்க முடிஞ்சது. அது விஜய்க்கு அது ஒரு நல்ல பாடம். அதனால 1991 இருந்து 96 வரைக்கும் ஆட்சி செய்த ஜெயலலிதாவை போல இவர் டாம்பிக ஆர்ப்பாட்ட ஆரவார அரசியல் செய்ய போறாரா, அரசியல் தலைவராக முதல்வராக இருக்க போறாரா, இல்ல 2000 அந்த அடி வாங்கின பிற்பாடு 2011 2016 அந்த ஜெயலலிதாவாக மாதிரி இருக்க போறாரா அப்படின்றது விஜய்க்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ். அதுல எதை தேர்ந்தெடுக்க போறாரோ அதை ஒட்டிதான் அவருடைய எதிர்காலமும் அரசியல் எதிர்காலமும் இருக்கும். மற்றபடி அவர் முழு நேர அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படின்றது நல்ல விஷயம்தான். அது நல்லபடியாகவும் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்றது நமக்கு மனசுக்கு ஆறுதலானது, சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கு.